அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே ஹராம் ஹலாலை பேணுவதும் அது சமூகத்தில் தனிநபருடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், தாக்கங்களை பற்றி சுருக்கமாக சில செய்திகளை தொட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் முஸ்லிம்களாகிய நமக்கு தந்திருக்கின்ற உன்னதமான அருட்கொடை என்றால் நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதுதான் உண்மையான அருட்கொடை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்பதற்காக எனக்கு சுவர்க்கம் நிச்சயமா என்று கேட்டால், என்னுடைய பேர் முஸ்லிமாக இருக்கிறது என்பதற்காக நான் சுவர்க்கத்தில் தங்கி விடுவேனா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. யாரை சுவர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும், யார் நரகவாதி என்பதை தீர்மானிக்கின்ற பொறுப்பு அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா என்றால், நம்முடைய இஸ்லாம், நாம் முஸ்லிமாக இருப்பது இஸ்லாமிய வரம்புக்கு உட்பட்டிருக்கிறதா, இஸ்லாமிய வரம்பை நாம் பேணி நடக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தலைப்பை பொறுத்தவரையில் ஹராம் ஹலால் பேணுவது என்பது நம்மில் அதிகமானவர்களுடைய உள்ளங்களில் பதிந்திருக்கக்கூடிய அம்சம் ஹராம் ஹலால் என்று சொன்னால் நம்முடைய சம்பாத்தியம். நான் சம்பாதிப்பது ஹராமா ஹலாலா, நான் சாப்பிடுவது ஹராமா ஹலாலா, என்னுடைய ஆடை ஹராமா ஹலாலா என்பதைத்தான் பார்க்கிறோமே தவிர, ஹராம் ஹலால் என்கின்ற விடயம் எவ்வளவு தூரம் விசாலமானது, இஸ்லாம் அதை எவ்வளவு ஆழமாக பார்க்கிறது என்கின்ற செய்தியை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தக்குவா இருக்கிறதே, இந்த தக்குவாவுடைய வெளிப்பாடுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில், சொந்த வாழ்வில், ஒவ்வொரு தனிநபரும் தன்னுடைய சுய வாழ்வில் ஹராம் ஹலாலை பேணுவதென்பது இறையச்சத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. யார் ஒரு மனிதன் ஹராம் ஹலாலை பேண வேண்டும் என்று முயற்சி செய்கிறானோ, அதற்காக பாடுபடுகிறானோ, நிச்சயமாக அவனுடைய இம்மை மறுமை வாழ்வு சிறப்பாக அமையும் என்பதற்கு அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உத்தரவாதம் தந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹராம் ஹலாலை பற்றி நாம் ஏன் பேச வேண்டும்? ஹராம் என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன? இதை தீர்மானிக்கிற அதிகாரம் யாரிடத்திலே இருக்கிறது? நான் நினைத்து விட்டால் இதை ஹராம் என்று சொல்லலாமா, நான் நினைத்து விட்டால் இதை எனக்கு ஆகமாக்கி கொள்ளலாமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். ஒன்றை தீர்மானிக்கிற, ஒன்றுக்கு தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது. ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தின் அதிபதி அல்லாஹுடைய தனித்துவமான அம்சங்களில் ஒன்று மார்க்க விடயங்களில் எது ஆகுமானது, எது கூடாது என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாஹுக்கு மாத்திரம் இருக்கிறது. அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர். அறிந்து கொள்ளுங்கள், படைக்கின்ற ஆற்றல், தீர்ப்பு கொடுக்கின்ற, நிர்வாகம் செய்கின்ற, அதிகாரம் புரிகிற ஆற்றல் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமானது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஒன்றை ஹலால் என்றும் ஹராம் என்றும் தீர்மானிப்பது என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருக்கும் சொந்தமான பிரத்யேகமான உரிமை என்பதை பல செய்திகள் நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி பேருரையில் அல்லாஹு தஆலா ஒரு திருவசனத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், என்னுடைய நிஅமத்தை உங்கள் மீது நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறார். எப்போது இறக்கப்பட்ட வசனம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற நேரம் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், ஹராம் ஹலாலை தீர்மானிப்பது அன்றோடு நின்று விட்டது. ஹராம் ஹலாலை தீர்மானிக்கிற அதிகாரம் நபி அவர்களுடைய மரணத்தோடு அல் குர்ஆன் இந்த உலகத்தில் முழுமையாக இறக்கப்பட்டதுக்கு பிறகு ஹராம் ஹலாலை தீர்மானிக்கிற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதை இந்த செய்திகள் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், இந்த அறிஞர் இதை ஹராம் என்று சொல்கிறார், இந்த அறிஞர் இதை ஹலால் ஆகும் என்று சொல்கிறார், இதை எப்படி புரிந்து கொள்வது என்று சிலருடைய உள்ளங்களில் சில கேள்விகள் ஏற்படலாம். அன்புக்குரியவர்களே, உலமாக்கள், முன் சென்ற உலமாக்கள் கூட ஒன்றை ஹராம் என்று சொல்கிறார்கள் என்றால், ஒன்றை கூடாது என்று தடை செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவ்வாறு செய்வதற்கு அவர்களுக்கு கூட அதிகாரம் கிடையாது. ஏன்? உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட இறை தூதருக்கு கூட அந்த அதிகாரத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. எந்த அதிகாரம்? அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்குகிற அதிகாரம். ரசூலுல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை அவருக்கு கூட ஹராமாக்குவதற்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரீம் என்கிற அத்தியாயத்திலே முதலாவது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். நபியே, அல்லாஹ் தஆலா
உங்களுக்கு அனுமதித்த ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எதற்காக ஹராமாக்குகிறீர்கள்? நபி அவர்கள் இதற்கு பிறகு நான் தேன் அருந்த மாட்டேன் என்று தன் மீது தேனை ஹராமாக்கிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா கண்டித்து இந்த வசனத்தை இறக்குகிறார். எனவே நபி அவர்களுக்கு கூட மார்க்கம் இது ஹலால் இது ஹராம் என்று தீர்மானித்ததற்கு பிறகு அதற்கு மாற்றமாக நடந்து கொள்வதற்கு இறை தூதருக்கு கூட அனுமதி இல்லை என்றால் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்பதை பின்னால் வரக்கூடிய சில செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்ஸினதுகுமுல் கதிப் ஹாதா ஹலால் வ ஹாதா ஹராம் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப். உங்களுடைய நாவுகள், உங்களுடைய வாய்கள், நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய வாய்க்கு வந்தபடி இது ஹராம் இது ஹலால் என்று அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டியவர்களாக நீங்கள் உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் ஹராம் ஹலாலை தீர்மானித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா மிக கண்டிப்பான ஒரு உத்தரவை அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஹராம் ஹலாலை பேணுவது என்பது நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக சிந்தித்து நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே சொன்னதை போன்று ஹராம் ஹலால் என்பது வெறுமனே பொருளாதாரம், என்னுடைய சம்பாத்தியம் ஹராமாக இருக்கிறதா ஹலாலாக இருக்கிறதா, நான் சாப்பிடுவது ஹராமா ஹலாலா, என்னுடைய ஆடை ஹராமா ஹலாலா என்பதை பற்றித்தான் நாம் சிந்திக்கிறோமே தவிர நான் பேசுகிற பேச்சு ஹராமா ஹலாலா, என்னுடைய நண்பர்கள் வட்டம் ஹராமா ஹலாலா, குடும்ப உறவுகளில் நான் பழகக்கூடியவர்கள் ஆண் பெண் என்கின்ற மஹ்ரமி அஜ்னபி என்கின்ற யாரோடு பேச வேண்டும் யாரோடு பேசக்கூடாது என்கிற விடயத்தில் ஹராம் ஹலாலை பேணுகிறோமா? தனக்கு திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பெண்களோடு சர்வ சாதாரணமாக நாம் பழகுகிறோம் என்றால், நம்முடைய வளமை அதை நமக்கு திறந்து தந்திருக்கிறது என்றால் அது அல்லாஹுடைய பார்வையில் ஹலால் ஆகிவிடுமா? இஸ்லாமிய மார்க்கம் அதை அங்கீகரித்ததாக மாறிவிடுமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். ஹராம் ஹலால் என்கின்ற விடயம் என்பது மார்க்கத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து விவகாரங்களிலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். இந்த ஹராம் ஹலால் ஒவ்வொரு பகுதியிலும் பேணப்படாவிட்டால் அதன் மூலம் சமூகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தாக்கங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விடயங்களை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஹராம் ஹலாலை பற்றி அல் குர்ஆனில் பல செய்திகளை சொல்கிறார். ஹதீஸுகள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்கிறார்கள். திருக்குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா. நாம் எதை சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிற போது, மக்களே, இந்த பூமியில் ஹலாலான சிறந்த விடயங்களை, சிறந்த உணவுகளை, சிறந்த பொருட்களை நீங்கள் உண்டு கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். நீங்கள் ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகளுக்கு, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எச்சரிக்கிறார். மற்றும் ஒரு வசனத்திலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நாங்கள் உங்களுக்கு வழங்கிய, உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ரிஸ்க், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நம்முடைய சம்பாத்தியங்கள், கடைகள், காணிகள் என்று அனைத்துமே இறைவனால் நமக்கு தரப்பட்டவை. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். குலு மிம்மா ரஸக்னாகும். நாங்கள் வழங்கியவற்றிலிருந்து நல்லதை நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள். வலா வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். உங்களிடத்திலே இருக்கின்ற தோட்டம், துறவுகள், காணிகள், பொருளாதாரம், பணம் என்று அனைத்தையும் நீங்கள் நல்ல முறையில் அனுபவித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு நிறுத்தி விடாமல் வஷ்குரு லில்லாஹி, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். உண்மையில் அவனை மாத்திரம் நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹலாலாக்கியவற்றில் தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் ஹலாலாக்கிய சிறந்த அம்சங்களை நீங்கள் ஹராமாக்கி விடாதீர்கள். வலா தஅதது, அந்த விடயத்தில் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா வரம்பு மீறுகிறவர்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிறான், குல் அரஐதும் மா அன்ஸலல்லாஹு லக்கும் மின் ரிஸ்கின் ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலா குல் அல்லாஹு அதின லக்கும் அம் அலல்லாஹி தஃப்தரூன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு இறக்கி அருள் இருக்கின்ற அந்த ரிஸ்கை நீங்கள் பார்க்க வேண்டாமா? நபியே, நீங்கள் சொல்லுங்கள்,
அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த இன்பங்களை, சுவட்டிகளை, பொருளாதாரத்தை நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலா, அதில் உங்களுடைய இஷ்டப்படி சிலதை நீங்கள் ஹலாலாகவும் இன்னும் சிலதை நீங்கள் ஹராமாகவும் உங்களுடைய விருப்பப்படி மாற்றிக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றால், உங்களுக்கு அது உங்களுடைய உள்ளத்திற்கு அது ஏற்புடையதாக இல்லை என்றால் அதை நீங்கள் ஹராமாக்குகிறீர்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால், இஸ்லாம் ஹராமாக்கி இருந்தாலும் நீங்கள் அதை உங்களுக்கு அனுமதிக்கிறீர்களே. அல்லாஹு அதினலக்கும், இதற்கு அனுமதி தந்தது அல்லாஹுவா? அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு அனுமதி தந்தானா? அம் அலல்லாஹி தஃப்தரூன், இல்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யாக இட்டுக்கட்டுகிறீர்களா என்று மிக கடுமையான வார்த்தையிலே அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஹராம் ஹலால் என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையின். ஹலால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹராம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத், இந்த ஹராம் ஹலால் இரண்டுக்கும் இடையில் சில மூடலான சில விஷயங்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஹராமா ஹலாலா என்று 100% நம்மால் தீர்மானிக்க முடியாத சில அம்சங்களையும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அதற்கு அறிஞர்கள் பல விளக்கங்களை சொல்கிறார்கள். மனிதனை சோதிப்பதற்கான சில விடயங்களாக அல்லாஹு தஆலா அதை கொடுத்திருக்கிறான். லா யஅலமுஹுன்ன கதீரும் மினன் நாஸ். ஹராம் என்றால் இதுதான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விடயம். ஹராம் நம்ம அனைவருக்கும் தெரிந்த விடயம். இது ரெண்டுக்கும் இடையிலே இது ஹராமா ஹலாலா? நம்முடைய வியாபாரம் இது ஹராத்தில் வருமா ஹலாலில் வருமா? நாம் சாப்பிடுகிற உணவு இது எங்கிருந்து வந்தது? இதை நாம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? இப்படியான சில நடைமுறை சிக்கல்கள், புதிய புதிய வியாபார நடவடிக்கைகள் புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிற போது அது பற்றிய ஹராமா ஹலாலா என்கின்ற தீர்க்கமான அறிவு இல்லாமல் நமக்கு இது இந்த வியாபாரத்தில் நாம் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு லாபம் கிடைக்கிறது என்பதற்காக ஒரு சிலர் இதை அனுமதிக்கிறார்கள் என்பதற்காக கண்மூடித்தனமாக நாம் அதை அனுமதிக்கிறோம் என்றால் உண்மையில் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டக்கூடிய, பொய்யை இட்டுக்கட்டிய ஒரு பாரிய குற்றவாளிகளாக நாம் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு மனிதன் எவ்வளவு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். தமா யரீபுக இலா மா லா யரீபுக், உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் இந்த பொருளை சாப்பிடலாமா இல்லையா என்று உன்னுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் எழுகிறது. அது ஹராமாக இருக்குமோ, இது நமக்கு அனுமதிக்கப்படாத ஒன்றாக இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் சந்தேகமான விடயங்களை நீங்கள் ஒதுக்கி விட வேண்டும். நாம் அதை விட்டு விடுகிறோம், ஓரமாக்கி விடுகிறோம் என்பதற்காக அது முழுமையாக ஹராம் என்று தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதை செய்வதன் மூலமாக நாம் ஹராமான ஒன்றை செய்த குற்றவாளிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதை தவிர்த்து கொள்வதுதான் ஒரு மனிதனுக்கு ஏற்றமான ஒரு அம்சம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மன் இத்தக ஷுபஹாத் ஃபகத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்திஹி. இந்த சந்தேகத்துக்கிடமான அம்சங்கள் இருக்கின்றனவே, இந்த விடயங்களை யார் ஒரு மனிதன் தவிர்த்து கொள்கிறானோ அவன் தன்னுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் பாதுகாத்துக் கொண்டவனாவான். வமன் வகஅ ஃபி ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். சந்தேகத்துக்கிடமான இந்த விடயங்களில் ஆழமாக ஒரு மனிதன் செல்கிற போது அதை கணக்கெடுக்காமல் அது நம்மை ஹராமான வியாபாரத்தில், ஹராமான கொடுக்கல் வாங்கலில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்கின்ற பயம் இல்லாமல் தாராளமாக அதில் கால் வைக்கிற போது அவன் கடைசியில் ஹராத்தில் விழக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுவிடும் என்கின்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று கண்ணியமானவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமின், ஒரு இறை விசுவாசி எப்படி இருப்பான் என்றால், யரா ذنوبஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின் யகாஃபு அன் யக்அ அலைஹி. ஒரு உண்மையான இறை விசுவாசியாக இருந்தால் அவன் தன்னுடைய பாவங்களை நினைத்து எப்படி அஞ்சுவான் என்றால், ஒரு மலைக்கு கீழே நாம் இருக்கிறோம், அந்த மலை நம் மீது நமக்கு மேல் அது விழுந்து விடுவோம் என்கின்ற பயத்தோடு ஒரு மலைக்கு கீழ் இருக்கிறோம் என்றால் அடுத்த நிமிடத்தில், அடுத்த கணப்பொழுதில் அந்த மலை நம் மீது விழுந்து நம்மை சுக்குநூறாக்கிவிடும் என்கின்ற பயம் எப்படி நமக்கு ஏற்படுமோ அது போன்றுதான் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை குறித்து அவன் அச்சப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். நாம் பாவங்கள் செய்கிறோம் என்றால் அந்த பாவங்கள் நம்மை நரகத்திலே கொண்டு போய் எந்த நிமிடமும் வீழ்த்துவதற்கு அது தயார் நிலையில் இருக்கிறது என்கின்ற அச்சம் இருக்க வேண்டும். ஆனால் பாவி என்பவன் வஇன்னல் ஃபாஜிர லயரா துனூபஹு கதுபாபின் மர்ரா அலா அன்ஃபி. நம்முடைய மூக்கிலே ஒரு கொசு வந்து விட்டால் நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே தட்டி விடுகிறோம். நம்முடைய மூக்கிலே ஒரு கொசு வந்து நிற்கிறது, என்ன செய்வோம்? அப்படியே தட்டி விடுவோம். இவ்வாறுதான் ஒரு பாவி தன்னுடைய பாவங்கள் குறித்து அவன் எப்படி நடந்து கொள்கிறான். தன்னுடைய மூக்கிலே ஒரு கொசு வந்து நின்று விட்டால் எப்படி நாம் கையால் தட்டி விட்டு கடந்து செல்கிறோமோ
அது போன்றுதான் பாவங்களை கணக்கெடுக்காமல் ஹராம் ஹலால் என்பதை பேணிக் கொள்ளாமல் அல்லாஹுவை அது விடயத்திலே அச்சப்படாமல் சர்வ சாதாரணமாக கடந்து செல்வான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, உண்மையில் ஹலால் ஹராம் என்பது நானும் நீங்களும் மிக ஆழமாக சிந்தித்து நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் ஹலாலான சம்பாத்தியம், என்னுடைய அனைத்து விடயங்களும் அனைத்து செயற்பாடுகளும் ஹலாலாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற போது அல்லாஹு தஆலா அவனுடைய ஈமானை அதிகரிக்கிறான். அல் குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. உண்மையில் உண்மையான இறை விசுவாசிகள் அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால், அல்லாஹுடைய சட்டதிட்டங்கள் அல் குர்ஆன் மூலமாக, ஹதீஸ்கள் மூலமாக, பயான்கள் மூலமாக, இன்னொரு வழிகள் மூலமாக அல்லாஹுடைய மார்க்கம் இதுதான், அல்லாஹுடைய மார்க்கத்தின் வரம்பு இதுதான், இந்த விடயத்தில் இதை தாண்டக்கூடாது, இந்த வியாபாரத்தில் இதை நாம் செய்யக்கூடாது, உறவுகளில் இந்த உறவை நாம் பேண வேண்டும், பெண்களோடு நம்முடைய தொடர்பு நமக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்களோடு மாத்திரம் இருக்க வேண்டும், நம்முடைய பேச்சுக்கள் ஹலாலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிற போது உண்மையில் உண்மையான இறை விசுவாசியாக இருந்தால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கிறது, உள்ளம் நடுநடுங்குகிறது. பயான் மூலமாக, ஒரு ஹதீஸ் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, இஸ்லாம் தடை செய்த ஒரு விஷயத்தை ஞாபகம் ஊட்டப்படுகிற போது நான் அந்த பாவத்தை செய்கிறேனா, நான் அந்த தவறிலே இருக்கிறேனா, அங்கே சொல்லப்படுகிற விடயம் எனக்கு மாத்திரம் சொல்லப்பட்டது போன்று இருக்கிறது என்கிற கவலையோடு அச்சத்தோடு நாளை மறுமையில் அல்லாஹ்வை எந்த முகத்தோடு நான் சந்திப்பது என்கின்ற அந்த வெட்கத்தோடு ஒரு மனிதன் அழுகிறான், புலம்புகிறான், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான், மன்னிப்பு கேட்கிறான் என்றால் அதுதான் உண்மையான ஈமான், அவன் தான் உண்மையான இறை விசுவாசி. அப்படியான மனிதனுடைய ஈமான் அதிகரிக்கிறது. அதற்கு காரணம் ஹராம் ஹலாலை அவன் பேண வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். துஆ என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கம், இபாதத். எனக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அனைத்து நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி இருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். தவப்பனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணித்து சாலிகான மக்களோடு என்னை சேர்த்து விடு என்று சாதாரணமான மனிதர்கள் பிரார்த்தனை செய்யவில்லை, சஹாபாக்கள் பிரார்த்தனை செய்யவில்லை. யார் செய்தார்கள்? நபிமார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே இறைவா என்னை முஸ்லிமாக மரணிக்க செய் என்கின்ற அந்த உன்னதமான பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். எனவே துஆ என்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். எனவே துஆ கேட்கின்ற அந்த தேவை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும், நம்முடைய கஷ்டங்களுக்கான தீர்வை கேட்க வேண்டும். நமக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டால், நாம் பாவம் செய்திருக்கிறோம் என்றால் அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை யாரிடத்திலே கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, பாவம் அதாவது துஆக்கள், பிரார்த்தனைகள் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது அது அங்கீகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் பயணம், பிரயாணத்திலே இருக்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கிற போது அல்லாஹு தஆலா அவனுடைய துஆவை கபூல் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்படியான ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் இன்னல்லாஹ லா யக்பலு இல்லா தய்யிபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அவன் சிறந்தவன், நல்லதையே விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு ஒரு மனிதனை சொல்கிறார்கள். நீண்ட பயணத்திலே இருக்கிறான், அவனுடைய ஆடைகள் அழுக்கு நிறைந்திருக்கிறது, முடிகள் எல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, பயணத்தில் அவன் பிரயாணி என்பதற்கான அனைத்து அடையாளங்களும் அங்கே இருக்கிறது. இப்படியான ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் கபூல் செய்வதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் யா ரப் யா ரப் என்று பிரார்த்தனை செய்கிறான். வமத்அமுஹு ஹராம் வமஷ்ரபுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம், அவனுடைய சாப்பாடு, அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது, அவனுடைய முழு வாழ்வும் ஹராத்திலே சூழ்ந்திருக்கிறது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். இப்படியான ஒரு மனிதன் அவன் பயணத்தில் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் எப்படி அவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்ய போகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய துஆக்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும். நம்முடைய ஆடை, நம்முடைய உணவு, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய உறவுகள், நம்முடைய தொடர்புகள், சமூக வலைத்தளங்களில் நாம் நடந்து கொள்கின்ற முறை ஹராம் ஹலாலை பேணப்படவில்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் கபூல் செய்யப்படுவது சந்தேகத்துக்கிடமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய ரிஸ்க், அல்லாஹ் நமக்கு அளந்திருக்கின்ற அந்த ரிஸ்க் பரக்கத்தாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ.
அல்லாஹுடைய வரம்புகளை யார் ஒரு மனிதன் பேணி நடக்கிறானோ, யார் அல்லாஹுவை பயந்து நடக்கிறானோ, அல்லாஹு தஆலா அவனுடைய ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் அல்லாஹ் தீர்வு கொடுக்கிறான். அவனுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் அல்லாஹ் அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கிறான். அவன் நினைத்து கூட பார்க்க மாட்டான். நினையாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவனுக்கு ரிஸ்க் அளிக்கிறான் என்கின்ற உத்தரவாதத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளம் ஆறுதல் அடைய வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளம் சந்தோஷப்பட வேண்டும் என்றால், நிம்மதியை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உணர வேண்டும் என்று சொன்னால் அவன் ஹராம் ஹலாலை பேண வேண்டும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலமாக, திக்ர் செய்வதென்றால் நாம் வெறுமனே தஸ்பீஹ் செய்வது என்று மாத்திரம் நினைத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுடைய வரம்புகளை நினைவு கூர்ந்து அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான், எதை நமக்கு அனுமதித்திருக்கிறான் என்கின்ற விடயங்களை எல்லாம் ஞாபகமூட்டி அதன்படி நம்முடைய வாழ்வில் நாம் அதை கடைபிடிக்கிற போது நிச்சயமாக நமக்கு அல்லாஹு தஆலா நிம்மதியை, நமக்கு ஆறுதலை இந்த உலகத்திலே கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஹராச்சிலே ஒரு மனிதன் சர்வ சாதாரணமாக விழுகிற போது அதன் மூலமாக அவனுடைய சுய வாழ்விலே பல கஷ்டங்களை அல்லது பல ஆபத்துக்களை அவன் எதிர்கொள்கிறான். அதிலே குறிப்பாக இந்த செய்தியை பல அறிஞர்கள் பலவீனமான செய்தி என்று சொன்னாலும் அதிகமான சில வழிகள் மூலமாக ஹசன் லிகைரிஹி என்கின்ற ஒரு தரத்திலே சொல்கிறார்கள். உண்மையில் இந்த செய்தி சொல்லக்கூடிய கருத்தும் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஒரு மனிதன் தனக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க் அவனுக்கு கொடுக்கப்படாமல் தடுக்கப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவன் செய்த பாவங்கள், அவன் ஹராம் ஹலாலை பேணாதுதான் அவனுக்கு அல்லாஹுடைய ரிஸ்க் தடுக்கப்படுவதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சொல்கிறான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கதீர். உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த சோதனைகளாக இருக்கட்டும், அது பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உறவுகள் ரீதியாக எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அது நம்முடைய கரத்தால் நாமே சம்பாதித்துக் கொண்டது. அல்லாஹு தஆலா அதிகமான பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்கின்ற உத்தரவாதத்தை அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஹராச்சிலே ஒரு மனிதன் விழுகிற போது அவனுடைய உள்ளம் கடுகடுத்த உள்ளமாக மாறிவிடுகிறது. அவனுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் கிடையாது. பிள்ளைகளுடைய விடயத்திலே அவனுக்கு பரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. பிள்ளைகள் சீரழிகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படுகிறது என்றால், பிள்ளைகளை முறையாக தன்னால் வளர்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் ஹராம் ஹலால் நம்மிடத்திலே பேணப்படவில்லை. உண்மையில் அல்லாஹு தஆலா ஹராம் ஹலாலை ஒரு மனிதன் பேணுகிற போது அவன் நாளாந்தம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் அவனுக்கு போதுமாக இருந்தால் கூட அவனுடைய இம்மை மறுமை வாழ்வு சந்தோஷமான ஒரு வாழ்வாக மாறிவிடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஹராம் ஹலாலை பேணுவது என்பது இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையில் நாம் எல்லாம் சுவர்க்கம் செல்ல வேண்டுமாக இருந்தால், வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் ஹராம் ஹலால் பேணி நம்முடைய இம்மை மறுமை வாழ்வை சூனச்சோலையாக மாற்றிக்கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ உஸல்லி வ உஸல்லிமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكذبون. صدق الله العظيم. அன்புக்குரியவர்களே, இந்த ஹராம் ஹலால் எப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் முக்கியமானதோ அதே போன்று சமூக ரீதியாக ஹராம் ஹலாலை ஒரு மனிதன் பேணவில்லை என்று சொன்னால் அது சமூகத்தில் பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பொருளாதாரத்தில் நாம் ஹராம் ஹலால் பேணவில்லை என்று சொன்னால் அங்கே இலஞ்சம் என்பது தலை தூக்குவதை பார்க்கிறோம். ஹராம் ஹலால் என்று சொன்னால் ஒரு தொழிலுக்காக, ஒரு வேலைக்காக பலரை அங்கே கோல் பண்ணுகிறார்கள். ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பு விடுக்கப்படுகிற போது அந்த வேலைக்கு தகுதியானவர்கள் பலரும் இருப்பார். அதே நேரம் ஒரு சிலர் தவறான வழிகளை பயன்படுத்தி ஹராமான முறையிலே அந்த தொழில் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மற்றவர்கள் அதற்கு தகுதியானவர்களை அந்த தொழில், அந்த வேலை கிடைக்காமல் தடுப்பதை பார்க்கிறோம். எனவே தகுதியானவர்கள் இருக்க தகுதியற்றவர்கள் எல்லாம் சில சந்தர்ப்பங்களில் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்றால் இது சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லையா? ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியற்ற ஒருவர் தவறான வழியில் தெரிவு செய்யப்படுகிறார் என்றால் அது நம்முடைய குடும்பமாக கூட இருக்கலாம். தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதற்கு நான் யாரை தெரிவு செய்ய வேண்டும்? தன்னுடைய உற்ற நண்பன் என்பதற்காக, தன்னுடைய வியாபாரத்தில் பார்ட்னர் என்பதற்காக
அல்லது என்னுடைய வகுப்பில் ஒன்றாக கற்றவர்கள், நாங்கள் பல வருடங்கள் தோழர்கள் என்பதற்காக என்னுடைய பிள்ளையுடைய, என்னுடைய மகளுடைய, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையை நான் பாழாக்கலாமா? அன்புக்குரியவர்களே, இது சமூகத்தில் பாரிய தாக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, ஹராம் ஹலால் பேணப்படவில்லை என்றால் மோசடி என்பது சர்வ சாதாரணமாக சமூகத்திலே உலாவரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள். அதே போன்று இந்த சமூகத்திலே களவு, திருடு என்பது மிக சர்வ சாதாரணமாக மாறிவிடும். ஹராம் ஹலால் பேணப்படவில்லை என்றால் நான் உண்ணுவது, எடுப்பது எனக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பயம் இருந்தால் மற்றவர்களுடைய பொருளாதாரத்தில், மற்றவர்களுடைய பொருட்களில், மற்றவர்களுடைய காணிகளில், மற்றவர்களுடைய பட்டம் பதவிகளில், மற்றவர்களுடைய தொழில்களில் நாம் ஒருபோதும் கை வைக்க மாட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சமூகத்திலே பல பாரிய விளைவுகளை, பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரியவர்களே, ஹராம் ஹலால் பேணப்படுமாக இருந்தால் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நம்பிக்கை, வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு, தாராளமான மனதோடு நாம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு முற்படுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவரையும் நம்ப முடியும், எவரிடத்திலும் நம்பிக்கையாக எந்த ஒரு பெறுமதியாக இருந்தாலும் கொடுக்க முடியும். பணமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், காணியாக இருக்கட்டும், இதையும் நம்பி கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கை சமூகத்தில் நிலவும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய பரக்கத், நாம் எண்ணாத புறத்திலே அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுப்பான். அது மழையாக இருக்கட்டும், அல்லது நமக்கு தேவையான சுற்றுச்சூழலில் நமக்கு எது அவசியமாக இருக்கிறதோ அதை அனைத்தையும் அல்லாஹு தஆலா தாராளமாக கொடுப்பான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, இந்த கிராமவாசிகள் அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி இருப்பார்களாக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் நாங்கள் பரக்கத்தை, அபிவிருத்தியை நாங்கள் அவர்களுக்கு திறந்து கொடுத்திருப்போம். ஆனால் அவர்கள் வலாக்கின் கஸ்ஸபு, பொய்ப்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அல்லாஹ்வுடைய அந்த அழிவிற்கு அவர்கள் உரித்தானார்கள் என்கின்ற செய்தியை நாம் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஹராம் ஹலால் பேணப்படவில்லை என்றால் வட்டி என்பது தலை தூக்கிவிடும், விபச்சாரம் தலை தூக்கும், மஹ்ரமி அஜ்னபி என்கின்ற அந்த உறவு பேணப்படவில்லை என்றால் அந்த விடயத்திலே ஹராம் ஹலாலை நாம் தவிர்ப்போமாக இருந்தால் விபச்சாரம் என்பது, தகாத உறவு என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றன, அதை பயன்படுத்துகிற விடயத்தில் நாம் எத்தனை பேர் ஹராம் ஹலாலை பேணி இருக்கிறோம்? ஒரு தனி மனித வாழ்வில் ஏற்பட்ட ஒரு விடயத்தை சமூக வலைத்தளங்களில் வீடியோவாக அல்லது ஆடியோவாக அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை அவருடைய பெயர் குறித்து நாம் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகிறோம் என்றால், அந்நியமானவர்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர் தகுதி இல்லாத ஒருவராக இருந்தால், யாரை நாம் குற்றவாளியாக சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கிறோமோ அதற்கு அவர் தகுதி இல்லை என்றால், அதன் மூலமாக அவருடைய பேருக்கு களங்கம் ஏற்பட்ட அந்த காரணத்துக்காக அல்லாஹு தாலா நாளை மறுமையில் நம்மை நரகத்தில் போட மாட்டானா? அதற்கு நம்மை அல்லாஹு தாலா கடுமையான தண்டனை கொடுக்க மாட்டானா? நம்மை தண்டிக்க மாட்டானா? அது பற்றி நாம் அஞ்சக்கூடாதா? சமூக வலைத்தளங்கள் என்பது நன்மையை சம்பாதிப்பதற்கான ஒரு ஊடகம், ஒரு சாதனம் என்கின்ற அதே வேளையில் நாம் அதிகமான பாவங்களை செய்வதற்கும் மற்றவர்களுடைய மானங்களில் கை வைப்பதற்கும் ஒரு சிறந்த அந்நியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிறந்த சாதனம் என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஹராம் ஹலால் பேணுகிற விடயத்தை பொறுத்தவரையில் இதற்கு என்ன தீர்வு, நாம் எப்படி அதை பேணிக் கொள்ளலாம் என்று பார்க்கிற போது, அன்புக்குரியவர்களே, முதலாவது நாம் செய்ய வேண்டியது மார்க்கத்தை முறையாக கற்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நாம் முறையாக கற்க வேண்டும். நமக்கு ஒரு விடயத்தில் தெளிவு இல்லை என்று சொன்னால், அறிவில்லை என்று சொன்னால், அதை மார்க்கத்தை படித்தவர்கள், தெரிந்தவர்களுக்கு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதா? இந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களிடத்திலே இல்லையா? மார்க்க அறிஞர்கள், தெரிந்தவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். குடும்பத்திலே ஒரு பிரச்சனை என்றால் அதற்கான தீர்வு தன்னுடைய தாயிடத்தில் இருக்கிறது, தந்தையிடத்தில் இருக்கிறதா? அதை நாம் அவர்களை அணுகி கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் அதற்கான தீர்வு இல்லையா? ஊர் தலைவர், பள்ளி இமாம், பத்துவா கொடுக்கின்ற ஆலிம், மார்க்கத்தை நன்கு கற்றவர், அவரிடத்திலே சென்று அதற்கான தீர்வை நாம் தேட வேண்டுமே தவிர நம்முடைய இஷ்டப்படி இது ஹராம் இது ஹலால் என்று சர்வ சாதாரணமாக அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமான விடயங்களில் நாம் கை வைத்து விடக் கூடாது. அதே போன்று கண்ணியமானவர்களை, சந்தேகமான விடயமாக இருந்தால் உடனடியாக அதை விட்டும் நாம் ஒதுங்கிவிட வேண்டும்.
அது நம்முடைய சம்பாத்தியத்தை அல்லது இன்ன பிற காரியங்களை ஹராச்சிலே தள்ளிவிடும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக நாம் அதை தவிர்த்துக் கொள்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அதற்கும் நமக்கு கூலி கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய நண்பர்கள் வட்டம் சிறப்பான நண்பர்கள் வட்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய தோழர்கள் நண்பர்களை தீர்மானிப்பதில் கூட நாம் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்பதை அல்லாஹு தஆலா தீர்மானிக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்தில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக, எனக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுப்பாயாக. என்னுடைய ஒவ்வொரு விடயமும், நான் பேசுகிற பேச்சாக இருக்கலாம், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும், என்னுடைய ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களும், ஒவ்வொரு நடவடிக்கையும் இறைவா உன்னுடைய வரம்பை தாண்டாமல் உன்னுடைய வரம்புக்கு உட்பட்டு நடப்பதற்கு இறைவா எனக்கு தௌஃபீக் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். துஆவின் மூலமாக மாற்ற முடியாத எதுவும் கிடையாது. தில்க ஹுதூதுல்லாஹ் வமை யுத்தில்லாஹ வரசூலஹு, அவைகள் அல்லாஹ்வுடைய வரம்புகள். யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வழிபட்டு நடக்கிறார்கள், யுதுஹில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, ஆறுகள் கீழால் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சுவன சோலைகளிலே அல்லாஹு தஆலா அவர்களை தங்க வைக்கிறான், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி. வமை யஅஸில்லாஹ வமை யதஅத்த ஹுதூதஹு வமை யஅஸில்லாஹ வயதஅத்த ஹுதூதஹு யுதுஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா வலஹு அஸாபும் முஹீன். யார் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ அவரை அல்லாஹு தஆலா நிரந்தரமான நரகத்திலே நுழைவிக்கிறான். வலஹு அஸாபும் முஹீன், இழிவான கேவலமான தண்டனை அல்லாஹ் அவருக்கு நாளை மறுமையில் கொடுப்பான் என்கின்ற மிக கண்டிப்பான உத்தரவை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகம் வாழ்வு என்பது சொற்பமானது. ஒவ்வொருவருக்கும் இறைவன் குறிப்பிட்ட வாழ்நாளை கொடுத்திருக்கிறான். அந்த வாழ்நாளில் இந்த உலகத்தில் நாம் எதை சம்பாதிக்கிறோமோ அதுதான் நாளை மறுமையில் நமக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கமாக நரகமாக தருவதற்கு காத்திருக்கிறான். எனவே இந்த உலக வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வாழ்வை சிறப்பாக ஹராம் ஹலால் பேணி நாம் அமைத்துக் கொள்கிற போது நிச்சயமாக நானும் நீங்களும் சுவர்க்கவாதிகள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடைவதற்கு நுழைவதற்கு தகுதியானவர்களே என்பதை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.